இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க, அவங்கள வந்து இப்படி தான் கூட்டு போன ஹாஸ்பிட்டலில் அவங்க இங்கே இல்லாமல் வந்து வேறு வழியாக கான்ட்ரவர்சி சொல்லிட்டு வேறு வழியாக கூட்டு போயிருக்காங்க. எங்கே கூட்டு போயிருக்கான்றதை நம்ம வக்கீல் மூலியமாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அங்கே போய் அவங்கள போய் பார்ப்போம். நாங்கள் பிளான் பண்ணிலாம் யாரும் வரல. எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேற்றுலேருந்து 2 நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணனுக்கு பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. யாரையுமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் எதுவும் பண்ணலை. கான்ட்ரவர்சி இது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர். கோட் படம் ஃபைலரு அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ ஒருவேளை அது மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது? தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச வராரு, என்ன பேசியிருக்காரு, எதுக்கு பேசுகிறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இது மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா? அண்ணன் பேசுனது சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் முத கொண்டு அவங்க வாரம் மாதத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. துணிமணி கொடுக்குறாங்க. அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வடபழனியில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க 2 மாற்றுத்திறனாளிக்கு. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? இந்த மாதிரி நீங்கள் எந்த சேனல் பிரதர்? இல்லை பிரதர், நியூஸ் தமிழ் சூப்பர் பிரதர். எல்லாமே போட்டிங்க. எல்லாமே அது நீலாம் வந்து உங்கள் சொந்த கருத்து தான். இப்போ உங்களை யார் இது கேள்வி கேட்க சொன்னா? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேட்கிறேன். சூப்பர். சரி பிரதர். நான் வந்து 5 அறிவு கிடையாது. ஓகே 6 அறிவு இருக்கு. ஓகே. சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க நான் சொல்றேன். கோட் எல்லாம் படம். கோட்லாம் விடுங்க. கோட்லாம் தட்டி விடுங்க. அட கோட்லாம் விடுங்க. அப்படி கிடையாது. ரஜினி சொல்லுங்க. இருங்க. ஐயா உங்க பேர் ஐயா? இங்கே வந்தால் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலாக லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் உள்ளே இருப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போனாங்க? என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இது வந்து யார் பேசினாலும் எது பேசினாலும் இது தான். அண்ணன் வந்து கண்டிப்பாக நல்ல முடிவாக எடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து அது மாதிரி பேசுறதுக்கான மன்னிப்பு கண்டிப்பாக அண்ணன் கேட்பாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க, அவங்கள வந்து இப்படி தான் கூட்டு போன ஹாஸ்பிட்டலில் அவங்க இங்கே இல்லாமல் வந்து வேறு வழியாக கான்ட்ரவர்சி சொல்லிட்டு வேறு வழியாக கூட்டு போயிருக்காங்க. எங்கே கூட்டு போயிருக்கான்றதை நம்ம வக்கீல் மூலியமாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அங்கே போய் அவங்கள போய் பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிலாம் யாரும் வரல. எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேற்றுலேருந்து 2 நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணனுக்கு பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. யாரையுமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் எதுவும் பண்ணலை. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களாம் தான் வந்திருக்காங்க. கான்ட்ரவர்சி இது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர். கோட் படம் ஃபைலரு அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ ஒருவேளை அது மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது? 500 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு இவர் மேலே வந்து ஒரு இல்லாமல், அதாவதுங்க அவரை வந்து பேசுகிறதுக்குள்ளே இடைமறித்து அவரை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பேச வராதுன்ற ஃபுல்ஃபில் பண்ணி விடணும். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளே தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச வராரு, என்ன பேசியிருக்காரு, எதுக்கு பேசுகிறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இது மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட காரணம் யார் மேலேயும் எந்த வெஞ்சன்ஸும் இல்லைங்களே. அன்பில் மகேஷ் அண்ணன் போய் பார்த்தாங்க. என்னென்னு வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னா திருவள்ளுவர் வந்து பாடநூல் கல்வியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. பாடநூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுக, இவங்க அதிமுக, இவங்க பாஜக, இவங்க RSS அதெல்லாம் வந்து தானாக ஒவ்வொருத்தராக எழுதுறது தானே. ஆமாம் பிரதர். இப்போ நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, நான் சாதாரண மனுஷன், நான் ஜனநாயக மனுஷன், நான் ஓட்டு போகிறேன், எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் தானே இந்த போலீஸ்கிட்ட கேட்கணும். கிட்டத்தட்ட காலையிலேருந்து எல்லாம் காத்திருக்கீங்க. எத்தனை மணி நேரமாக காத்திருக்கீங்க? நீங்களா எத்தனை நாளாக வீட்டுக்கு போகாமல் தூங்காமல் 2 நாளாக லைவ் போட்டுட்ருக்கீங்க எல்லாருமே. அண்ணனை பற்றி ஃபுல் கான்ட்ரவர்சி. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா கூட தெரில. ஆசிரமத்துக்கு ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க, CBCID, உங்களை மாதிரி பத்திரிக்கையாளங்க வந்தவங்க எல்லாருக்கும் சுக்குமல்லி காஃபிலேருந்து சாப்பாடு எப்படி பேக் பண்ணுறாங்க, எந்த வண்டியில் போய் பேக் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? டெய்லி 400 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து அதை ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்க, அது கொண்டு நேற்று வீடியோ எடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதெல்லாம் காட்டவே இல்லையே. அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. மகான் என்ன பேசியிருக்காங்க?
அவரை பேசவே விடலையே ஃபர்ஸ்ட் நீங்கள் பேச விட்டா தானே அவர் என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு. அதாவது பிரதர் அப்படி இல்லை, அவர் பேசுகிற மாதிரி சொல்லல. இங்கே பாருங்க பிரதர், மேட்ரு என்ன தெரியுமா பிரதர், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பிரதர். திருமூலர் சொல்லியிருக்காரு பிரதர், இது மகானனா யாருமே சொல்லலை. பாவம் நீங்கள் அதிகமாக செய்தால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது வந்து மகான கருத்து கிடையாது. பிரதர் அப்படிலாம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அந்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஆளும் இல்லை. அவரோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் என்ன வந்திருக்கா? நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், திருப்பூரில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் மொத்தம் 100 பேருக்கு அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா? அண்ணன் பேசுனது சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் முத கொண்டு அவங்க வாரம் மாதத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. துணிமணி கொடுக்குறாங்க. அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வடபழனியில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க 2 மாற்றுத்திறனாளிக்கு. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? எல்லாருமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பிரதர் வாட் எவர் பிரதர், இங்க பாருங்க, இருங்க பிரதர் வாட் எவர், இது எல்லாமே வந்து என்னோட சொந்த கருத்து தான், மகான கருத்துலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை வந்து நீங்கள் வந்து வேற மாதிரி வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் எல்லாரையும் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்ணுறாங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு 100 மாற்றுத்திறனாளிகள் மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகளும் பண்ணியிருக்காங்க. இதே இல்லை சாப்பாடு போட்டு வர லெட்ஸ் மீ பிரதர், இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ நான் இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு தப்பு வந்து தப்பு இல்லை பிரதர், நான் இது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. இங்கே நான் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. அண்ணன் என்ன பேசியிருக்காங்க? நல்லது வந்து மகாவிஷ்ணு மட்டும் பண்ணல, சரி உலகத்துல பல லட்சம் பேர் யார் பண்ணாலும் அவங்க முன்னாடி சரி பிரதர் ஊடகம் கேள்வி கேட்கலாம். ஆமா பிரதர் கேட்கலாம். இதுக்கு இல்ல பிரதர், இதுக்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களா, அதுக்கு ப்ரமோஷனுக்கு தனியா நீங்க வச்சுக்கங்க, ஐடி விங் வச்சுக்கங்க. அதை பிரதர் செய்யாது. இங்க பாருங்க பிரதர், 2004ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யியல பத்தி பேசுறதுக்கு ப்ளீஸ் மாணவிகளை நீங்க வந்து போன ஜென்மத்துல தப்பு பண்ணாதான் அழகா இல்லன்னு சொல்லும்போது அது அந்த தப்பு எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே இல்லை. பிரதர் அந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த சேனல் பிரதர்? இல்ல பிரதர், நியூஸ் தமிழ் சூப்பர் பிரதர். எல்லாமே போட்டீங்க. எல்லாமே அது நீலாம் வந்து உங்க சொந்த கருத்து தான். இப்போ உங்களை யார் இது கேள்வி கேட்க சொன்னாங்க? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேட்கிறேன். சூப்பர் சரி பிரதர் நான் வந்து 5 அறிவு கிடையாது, ஓகே 6 அறிவு இருக்கு. ஓகே நான் அனைத்து ஊடகங்களையும் பார்த்தேன். நேத்து முழுக்க அந்த செய்தியை ஃபாலோ பண்ணேன். ஓகே செய்தி வெளியிட்டு இருக்கு, அதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா பிரதர் 2 நாளா அவரை பத்தி இங்க பாருங்க, 2 நாளா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு இருங்க பிரதர், லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன். தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் பிரதர் இங்க சென்டென்ஸ் முடிஞ்சு இல்லையே. தமிழ்ல அந்த இந்த படத்தை கூட பாத்துருக்கீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க, மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்றாப்ல. அந்த இதுல நகைச்சுவை தமிழ் மெய்யியல். தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதான் கொன்னுடுச்சே. ஒரு ஆசிரியரை பார்வை திறனற்ற ஆசிரியரை சத்தியமா யாரும் மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றுத்திறனாளிகளை மனதில் புண்படுத்தணுன்ற வந்து ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸோ மீடியாவோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இந்த மாதிரி பெருசாக ஆகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்கள் வந்து ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து ப்ரூஃபே இருக்குது. ஸோ வந்து அவங்க சார்பாக எங்கள் குருஜி சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் கேட்குற மன்னிப்பு இப்போ அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணனே கேட்பாங்க. அண்ணனை ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும். டீகோட் பண்ணிருக்கோம். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. பேச விடலையே சார், அவரே வந்து சங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு. உங்களுக்கு உங்களுடைய சிஇஓட அறிவு பிரதர் எல்லாமே கரெக்ட் தான் பிரதர். சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க, நான் சொல்றேன் கோட்டி எல்லாம் படி கோட்லாம் விடுங்க, கோட்லாம் தட்டி விடுங்க. அட கோட்லாம் விடுங்க, அப்படி கிடையாது. இருங்க ரஜினி சொல்லுங்க. இருங்க ஐயா உங்க பேர் ஐயா? என்னோட பேர் குகன். நான் விருகம்பாக்கத்துல இருந்து வரேன். நீங்க முழுக்க படங்களை எடுத்து கேட்டா சொல்றீங்க. நீங்க டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். டிராமாட்டிஸ்ட்லாம் கிடையாது பிரதர். இல்ல இப்போ சொல்றாங்கல்ல சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாட்ட சந்திரமுகி ஆயிட்டா அப்படின்றப்பல. அப்போ வந்து அண்ணன் வந்து தவறா எதுவுமே பேசல. நீங்க அடுத்த அதாவது வந்து அவரோட கருத்தும் கிடையாது. அடுத்த ஜென்ம நீங்க வந்து இப்போ நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் வந்து இவரோட அதாவது பிரதர் ஆஸ்பர்லா
ஒருத்தங்க சொன்னதை மேல்கோள் காட்டி ஒருத்தர் சொல்றத மேல்கோள் காட்டி, அதாவது வந்து ஒருத்தர் சொன்னதை மேல்கோள் காட்டி சொல்றதுக்கு அவர் மேல வழக்கு பதிய முடியாது. இது அவர் சொந்த கருத்து கிடையாது. திருவள்ளுவர் குறை சொல்லுவீங்களா நீங்க? மாற்றுத்திறனாளி டீச்சரை ஓகே, உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குற மாதிரி பேசியிருக்காரு, அது கரெக்டா? அதுக்கு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்கிறோம் பிரதர். இங்க பாருங்களேன், சரி இங்க பாருங்க, துபாயில கிளாஸ் இருக்கு, சிங்கப்பூர்ல 8ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வீடியோவில்? நான் இந்திய இறையாண்மை சட்டத்தை மதிக்கிறேன், இந்தியா பைலா நான் மதிக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்தால் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆஸ்பர்லாம் லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் உள்ளே இருப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போனாங்க? என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுவுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஏன் பிரதர்? இது மனுஷனுக்கு மிஞ்சிய சக்தின்றது இறை சக்தின்னு ஒன்று இருக்கு. அது வந்து என்ன காப்பாற்றும். அவர் அதான் சொல்லிட்டாரு, நீங்கள் யாரும் வராதிங்க, நம்ம தப்பு பண்ணனா நம்ம பயப்படணும், நம்ம சரியான பாதையில் தர்மத்தோட பாதையில் போயிட்டு இருக்கோம், நீங்கள் யாரும் வராதிங்க. நானே அவருக்கு இப்போ ஈவெண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஈவெண்ட் இருக்குது ஃபாரினில், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து, ஏன்னா நம்ம அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டியை பற்றியும் தப்பாக பேசுனது கிடையாது, எந்த ஒரு அரசியல் பார்ட்டியை பற்றி இது வரைக்கும் பேசுனது கிடையாது. நான் ஏன்னா 2 இயர்ஸ் அவரோட போயிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இந்த 2 வருஷத்தில் அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கொடுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடு. 10 ரூபா இருந்தால் 5 ரூபா அடுத்தவங்களுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? 10,000 இருந்தால் 5,000 அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இரட்டி பல மடங்கு வரும் அப்படின்றது அவர் கான்செப்ட். எல்லாரையும் நேசிங்க, அதாவது மனுஷனை மட்டும் இல்லை, விலங்கு, அதை வள்ளலார் சொன்ன மாதிரி பாடியை பயிரை கண்ட அவர் மேற்கொள்ளி காட்டுறது எல்லாமே திருக்குறள்ல இருந்து, வள்ளலாரோட திருவருட்பாட்கள்ல இருந்து, ஔவையாரோட ஆத்திச்சூடியிலிருந்து, அந்த மாதிரி பிராக்டிகல் அதை மேற்கொள்ள காட்டி நம்ம சித்தர்களோட தமிழ் கல்ச்சர், புரியுதுங்களா? நம்ம ஐயா நீங்க இதே பேட்டியே மீடியா வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களை, உண்மையான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்க இந்த பேட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும், புரியுதுங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அசோக் நகர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு போய் கேளுங்க, நானும் அவங்கள பார்த்துட்டு தான் வரேன்.